ஃப்ரெண்ட்ஸ், சித்தூஸ் கிச்சன்லேருந்து நான் உங்கள் சித்ரா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜவ்வரிசி பாயசம். ஜவ்வரிசி பாயசம் செய்ய என்னென்ன பொருள் வேணும்னு வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நான் பாயசம் செய்கிறதுக்கு நைலான் ஜவ்வரிசி எடுத்துருக்கிறேன் 200 கிராம். நீங்கள் பெரிய ஜவ்வரிசி இருந்தாலும் எடுத்துக்கலாம். சீனி 200 கிராம், முந்திரி பருப்பு 10, கிறிஸ்மஸ் பழம் 10, ஏலக்காய் 3, நெய் 50 மில்லி, பால் 1 டம்ளர். நீங்கள் எந்த டம்ளரில் பால் எடுத்துக்கிறீங்களோ அதே டம்ளரில் 3 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. அது கரெக்டான அளவாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது நம்ம பாத்திரத்தை அடுப்பில் வச்சு எடுத்து வச்சுருக்க தண்ணியில் பாதியை நம்ம ஊற்றியாச்சு. நான் ஆல்ரெடி நைலான் ஜவ்வரிசியை நல்லா கழுவி 1/4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் பெரிய ஜவ்வரிசியாக இருந்தால் கூட இந்த மாதிரி கழுவி ஊற வச்சிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். இப்போ நாம் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஜவ்வரிசி நல்லாவே வெந்துடும். இப்போ ஜவ்வரிசி கொதிக்குதில்ல, இப்போ எடுத்து பாருங்கள். ஜவ்வரிசி இந்த கண்ணாடி போல் இருக்குதில்ல, இது சரியான பக்குவமாக இருக்கும். இப்போ நாம் சீனி போட்டுக்கலாம். சீனியும் ஜவ்வரிசியும் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நாம் எடுத்து வச்சுருக்கிற பாலை சேர்த்துக்கலாம். இப்போ பால், சீனி, ஜவ்வரிசி எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டவுடனே 1 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற மீதி உள்ள தண்ணியையும் அதில் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழித்து இது உங்களுக்கு நல்லா கட்டியாச்சுன்னா நீங்கள் கொஞ்சோண்டு பால் சூட வச்சு ஊற்றுனீங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ நான் எடுத்து வச்சுருக்க ஏலக்காவை நல்லா தட்டி வச்சுருக்கேன். உங்களுக்கு சப்போஸ் ஏலக்காய் வாயில் தட்டுப்படுன்னா ஏலக்காய் பவுட்ரு கூட 1/2 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு பாத்திரத்தில் நெய்யை ஊற்றி நல்லா நெய் உருகுனதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு முந்திரி பருப்பை கலந்துக்கிறேன். அடுப்பு ஃபுல்லாக இருந்துச்சுன்னா முந்திரி பருப்பு சீக்கிரமாகவே தீஞ்சு போகும். இப்போ முந்திரி பருப்பு நல்லா ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கிறிஸ்மஸ் பழத்தை சேர்த்துக்கிறேன். கிறிஸ்மஸ் பழம் போட்ட உடனே இந்த மாதிரி நல்லா பல்ஜ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நாம் இதை பாயசத்தில் கொட்டிக்கலாம். இப்போ நமக்கு நல்ல பாயசம் ரெடி. பாயசம் இன்னும் 2 நிமிஷம் நம்ம அடுப்பில் ஒன்றா அந்த நெய், ஜவ்வரிசி, இனிப்பு எல்லாமே கலக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நான் அடிக்கடி செஞ்சுருக்கிறேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள். முடிஞ்ச அளவு இதே நைலான் ஜவ்வரிசியில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அளவு எல்லாமே கரெக்டாக வரும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதை பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கவே அழகாக இருக்குல்ல. நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நான் உங்களை மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.